ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் சந்தியாஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் சித்தப்பா இறந்துட்டாங்கன்னு நான் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு 1 year கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கான விளாக் தான். பட் அந்த விஷயம்லாம் நான் இதில் ஆட் பண்ணலை. பட் அந்த ஊரில் சில இடத்துக்குலாம் நாங்கள் போனோம். ஸோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதனால விர்ச்சுவலாக பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கே போகணுன்றதுலாம் வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில். வடலூர்லேருந்து இது கொஞ்சம் கிட்டக்க அப்படின்றனால, அதுவும் இல்லாமல் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். அந்த கோபுரமே பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. சொல்லுவாங்க இல்லையா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுர தரிசனம் பாப விமோச்சனம், கோபுர தரிசனம் சாப விமோச்சனம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்காகவும் அதுக்காக தான் நான் இதை ஃபுல்லாகவே ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ தட் நீங்களுமே இந்த மாதிரி கோபுரத்தை பார்த்து தரிசிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக அதை பார்த்து நீங்களுமே உங்களுக்கு என்னென்ன விஷயஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் வேண்டிக்கோங்க. அதனால தான் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு இந்த கோபுரத்தை ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் டிரைவர் அண்ணாட்ட கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிங்கன்னா ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிச்சேன். அண்ட் இந்த தெருவே பாருங்களேன், வேறு லெவலில். இந்த தெருவில் இருக்க அத்தனை வீட்டில் இருக்கவங்களும் எவ்வளோ ஹாப்பியாக அவங்க ஜாலியாக எப்போ வேணாலும் நினச்சா அந்த மாதிரி நடராஜர் கோயிலுக்கு போகலாம் இல்லையா. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபீல்லே நினச்சாலே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு நாங்கள் பார்த்தசாரதி கோயில்கிட்டக்க தான் இருந்தோம். ஸோ அதனால் அங்கே எங்களால் ஈஸியாக போக முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஆல்சோ கோயிலுக்குள்ளே வந்தோன்னே அந்த பிரகாரம் ஃபஸ்ட்டு ஒரு கோபுரம் இருந்தது, அதுக்குள்ளே ஒரு கோபுரம். இந்த இடத்துலலாம் நடந்து போகும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கால் ரொம்ப கொதிக்குது அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல போகும்போது ரொம்பவே நல்லா இதாக இருந்தது. அந்த கூலிங் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை அடித்து வச்சுருக்காங்க. மற்றபடி எனக்கு அந்த சைட்லலாம் நடக்கும்போது மட்டும் ரொம்ப இதாக இருந்துச்சு. அம்மாவுக்கு காலில் வெடிப்பு இருக்குன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த கஷ்டத்தோடையும் நடராஜர் அம்மா வா பரவாயில்ல என்னை பாருன்ற மாதிரி வச்சுருந்தாரு அப்படின்றது ரொம்பவே ஹாப்பியான விஷயம். அண்ட் வீட்டில் எல்லாருமே சொல்லிகிட்டே இருந்தாங்க, நம்ம என்ன நினச்சாலும் நினச்ச மாதிரிலாம் கோயிலுக்கு போயிட முடியாதுன்னுட்டு. அண்ட் ஆல்சோ எங்களுக்கு அங்கே பார்க்குறதுக்கு இன்னும் என்னென்னலாம் ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னா, 4 வாசல்னு சொல்லுவாங்களா, கிழக்கு வாசல், வடக்கு வாசல், அந்த மாதிரி தெருவீதியே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அம்மா பாட்டியெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பாட்டியோட வீடெல்லாம் அந்த காலத்தில் அப்படி தான் இருக்குமா. கிழக்கு தெரு, வடக்கு தெரு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களாம். அந்த இடத்துல தான் நாங்கள்லாம் இருந்தோம் அப்படின்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் மெமரி மாதிரி இருந்துச்சு போல இருக்காது. பட் அவங்க இருந்தது மன்னார்குடி, நாங்கள் போனது சிதம்பரம். அண்ட் இங்கே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம பூஜைக்கு அமௌண்ட் கட்டி ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டா அவங்க மாதம் மாதம் பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு பிரசாதம்லாம் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் அந்த வாட்டி அதை ஆட் பண்ணல. போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம்னு நினச்சோம். அப்போ பார்த்தா அவங்கள ஆளக்கானோம். எங்களுக்கு எங்கே போய் பண்ணுறதுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பெரிய கோயிலெலாம் எங்களுக்கு நாங்கள் எங்கே போகிறோம், எங்கே வரோம், கரெக்டாக தான் வருமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் திருப்பி அவங்கள இது பண்ண முடியல. அதனால் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். பட் நீங்கள் யாராவது போனீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டே இது பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா திருப்பி வரும்போது நம்ம தான் தெரியாமல் தப்பான டைரெக்ஷனில் வரோமான்றதே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நாங்களே உள்ளே ஒரு வாசல் வழியாக போனோம், வெளியில் வேறு ஒரு வாசல் வழியாக வெளில வந்துட்டோம். பட் அதுவே எங்களுக்கு தெரில. அதுக்கப்புறமா டிரைவர் அண்ணாட்ட சொல்லி, நீங்கள் காரை இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்கினா நாங்கள் எங்கேயோ நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்கள்ட்டலாம் கேட்டு தான் இந்த வாசலில் நிற்கிறோம் அப்படின்னே நாங்கள் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே ஒவ்வொரு அம்பாலாக இருக்கட்டும், ஒவ்வொரு பெருமாள் இதெல்லாம் இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி அழகாக நம்ம அவங்கள பார்க்கும் போதே நம்மளுக்கு வா நான் உனக்கு அருள் தரேன்னு கூப்பிடுற மாதிரியே இருந்தாங்க. எனக்கு பர்சனலி ஒரு மாதிரி ஹாப்பியான ஒரு இதாக இருந்தது. அண்ட் இந்த லிங்கம் நான் காட்டிகிட்ருக்கேன் இல்லையா, இது வைத்தியநாதர் லிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏதாவது நம்மளுக்கு நோய்கள் இருக்குது, இல்லை உடல் உபாதைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட வேண்டிக்கிட்டால் அவர் நம்மளுக்கு இருக்க எல்லா நோய்களுக்கும் வைத்தியம் பார்த்துருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே ஒரு மாதிரி சாமிக்கிட்ட போகும்போதும் எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க, சித்தி, அம்மா, பாட்டி எல்லோரும் சேர்ந்துட்டு. ஸோ ஒரு மாதிரி அது கேட்குறதுக்கே இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பெருமாள் கோயில் அப்படின்றனால ஆழ்வார்களோட எல்லா இதையுமே வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா எப்படி வாழ்ந்திருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட பேர், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே பொறிச்சு வச்சுருந்தாங்க. என்னால் ஆப்வியஸ்லி வீடியோன்றனால அவ்வளோலாம் கவர் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ நான் ஆக்சுவலாக அங்கே வீடியோ எடுக்கலாமா இல்லையான்னு தெரில. நானே பயந்து தான் எடுத்துகிட்டு இருந்தேன். யாரும் எதாவது சொல்லிட போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு இது தோணிகிட்டே இருந்துச்சு. தட் இஸ் ஹவு வி ஹேவ்
எண்டட் அப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் A few moments later. ஓகே. நடராஜர் கோயிலுக்கு பார்த்து முடிச்ச கையோட பாட்டி தான் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தில்லை காளியம்மன் கோயிலுக்கு போகலாம், அதுவும் அங்கே கிட்டக்க தான் இருக்குது, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு போனோம். ஆக்சுவலாக வந்து அங்கே வீடியோ பெருசாக எடுக்க விடலை. நான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அதை நாங்கள் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி எடுக்கிறது, அதனால் வந்து அதுக்கப்புறம் எடுக்க முடியல. பட் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்ததை வச்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் அதைய வச்சு சேவிச்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேறு என்ன பண்ணுறது. ஆனால் நான் உங்களுக்கு எல்லாருக்காவையும் நான் வேண்டிக்கிட்டேன், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் கேட்குறதுலாம் நடக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்காக வர்ச்சுவலாக நான் வேண்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களும் அப்படியே இப்படியே பார்த்து வேண்டிக்கோங்க. கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அம்மனோட கிளிப்பிங்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆக்சுவலி வந்துட்டு அங்கே நாங்கள் போகும்போது அபிஷேகம்லாம் அப்போ தான் நடந்துட்டு இருந்தது. நாங்கள் அபிஷேகம்லாம் பார்த்தோம், குங்கும அர்ச்சனை பண்ணாங்க, அதையும் பார்த்தோம். இதெல்லாம் பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ என்ன இருந்தாலும் அது ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 6.5 hours later. ஓகே. அம்மன் இது கோயிலேருந்து நாங்கள் நேராக வீட்டுக்கு தான் வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு உடனேவே நானும் தம்பியும் கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தோம், இந்த இடத்துக்குலாம் போய் பார்க்கணுன்ட்டு. ஸோ அதனால கிளம்பிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வள்ளலார் டெம்பிள். ஸோ இதை வந்து நான் அவன்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், உனக்கு தான்டா தெரியும் இங்கே இருக்கிறது என்னென்ன அப்படின்றதுலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நீ வந்து எனக்கு கூட்டிகிட்டு போய் காட்டிடு, மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவனும் பொறுமையாக நம்மளோட டார்ச்சர்லாம் தாங்கிட்டு கூட்டிகிட்டு போய் காட்டினான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்கும் நிறைய பேருக்கு. ஏன்னா போயிருப்பாங்க, இல்லை அதை பற்றி கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும் சின்ன வயசில். இன்னும் சில பேருக்கு வந்துட்டு இன்னும் இப்படிலாம் இருக்குமாடா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். எனக்கு வந்து ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. இந்த கிணறை பாருங்களேன், கிணறே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு. அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குட்டியாக தெரியுது, ஆனால் அது ரொம்ப ஆழமாக. அண்ட் ஆல்சோ இந்த கிணறோட டெக்ஸ்சரை பாருங்கள், அந்த பூசி அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அது ஒரு கல்லுலேயே வந்துட்டு நோண்டி இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னால், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. பிகாஸ் அவன் அப்படி தான் ஏதோ சொல்லிட்டு இருந்தான், அதனால தான்க்கா இந்த டெக்ஸ்சர் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அது வந்து எவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் இது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு எங்கள் கோயில் அப்படின்னா நார்மலாக சின்னதாக அந்த கோயில் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆல்சோ நம்மளோட பெரிய கோயில் அந்த மாதிரிலாமும் இல்லை. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி தியான மண்டபம் மாதிரி அந்த மாதிரியே வச்சுருந்து ரொம்ப பெருசாக அப்படிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதுக்கப்புறமா வந்து உள்ளே செம்ம அமைதியாக ஒரு மாதிரி நம்மளுக்கு அங்கே உள்ளே போனாலே பீஸ்ஃபுல்லாக நம்மளை ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியாக நம்மளை ஒரு மாதிரி மாற்றி விட்டு வெளில அனுப்புகிற அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அதையும் தான் சொல்லணும். அண்ட் எல்லாமே வந்து உள்ள அந்த மண்டபம் அது எல்லாமே வந்து நல்லா ஹைட்டாக வச்சு சூப்பராக வந்து அதை ஒரு இடத்துல கூட கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ற மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பக்கா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அவ்வளோ பேர் வெளியில் தங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலேருந்து தங்குறதுலேருந்து எல்லாமே இங்கே தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் இந்த மண்டபம் இருக்கு இல்லையா, இது வந்து இங்கே சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. இதில் என்னென்னா கீழே ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அது வந்து 3 சைடும் இருக்குமா. எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் 3 ஹோல் இருக்கும். இந்த இது தான் காட்டியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த இதில் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ஆப்போசிட் சைடில் இருக்க ஹோல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதனால் நான் அதை ஆக்சுவலாக கேமராவில் கேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன், பட் ஆனால் முடியல. ஆனால் நேரில் பார்த்தேன் 3 சைடு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறது, ஆனால் எங்கேருந்து பார்த்தாலும் ஆப்போசிட்டில் ஒரு ஹோல் தெரியும். அந்த ஆப்போசிட் ஹோல் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி என்ன மாதிரிலாம் யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஏன்னா 4 சைடுனா நேர் ஈக்குவலாக 90 டிகிரியில் வச்சுருக்கலாம், பட் ட்ரையாங்கிள் மாதிரி 3 சைடு தான் வச்சுருக்காங்க. அப்படின்னாலும் அது எப்படி நேராகவே தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அப்போ எவ்வளோ கேல்குலேட்டிவாக எவ்வளோ பிளான் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் ஆல்சோ இவங்க கட்டியிருக்க அந்த கட்டடம் இருக்கு இல்லையா, அதில் வந்து குட்டி குட்டியாக ஒரு வேலைப்பாடுகள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாமுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானும் 2 3 இதில் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு இதில் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த ஹோல்லேருந்து பார்க்கும்போது இந்த ஆப்போசிட்டில் இந்த ஹோல் தெரிஞ்சிருக்கும் குட்டியூண்டா. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது சொல்கிறேன், அவ்வளோ யோசிச்சு அவ்வளோ பிளான் பண்ணி அதை வந்து கட்டியிருக்காங்க. இப்போ இருக்க இன்ஜினியர்ஸ் கூட இந்த அளவுக்கு கட்டுவாங்களான்லாம் தெரியலங்க. அவங்க ஆல்ரெடி அந்த கட்டியிருக்காங்க, எவ்வளோலாம் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்களேன். நான் அப்பதான் நினச்சிக்கிட்டேன், ஆக்சுவலாக நம்மளுக்குலாம் வந்து ஒன்றுமே தெரில, அவ்வளோ தெரிஞ்சு அவ்வளோ கட்டி அழகாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த தியான மண்டபம் மாதிரி இருக்கு இல்லையா, இதை பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல செம்ம பெருசு இது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மைல்டாக ஒரு வள்ளலார் சாங் போட்டுட்ருந்தாங்க. சாங் ஒரு மியூசிக் மாதிரி. நம்ம போய் கண்ணை மூடி உட்காந்தோன்னா போதும், கன்ஃபார்மாக சொல்கிறேன், நம்ம எவ்வளோ வந்து
ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாலும், எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருந்தாலும், இல்லை நம்ம மனசுக்குள்ளே ஒரு மாதிரி அமைதியாகவே நம்மளை வச்சுக்கவே முடியல அப்படின்னா கூட அங்கே போய் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதியாகு, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது அது. ஸோ ஐ ஹோப் முடிஞ்சால் நீங்கள் எல்லாருமே ஒரு வாட்டி இந்த மாதிரி விசிட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதுக்கு நானும் என் தம்பியும் மட்டும்தான் போயிருந்தோம். பட் ஸ்டில் மற்றவங்களாம் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் என்னோடய ஃபீலாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டி, அவ்வளோ ஒரு மாதிரி அது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. பிகாஸ் அந்த அளவுக்கு அது வந்து நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது. ஐ ஃபெல்ட் லைக் தட். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதனால் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.